இஸ்லாமிய வரலாற்றில் பெருமானாருடைய வரலாற்றிலே இது ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பெறுகிறது. மேராஜ் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு சம்பவம் நாயகர்கள் இந்த மார்க்கத்தை ஆரம்பிக்கவில்லை, ஆதம் அலை இஸ்லாம் இருந்து ஆரம்பித்து பெருமானாரோடு முடிவடைகிறது என்பதையும் இந்த மேராஜ் உறுதி செய்கிறது. பல பேர் நம்மிலே எல்லாம் பிற மதத்தை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். பெருமானாருடைய காலத்தோடு இஸ்லாம் ஆரம்பமாகிறது என்ற ஒரு கருத்து பல இடத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த கருத்துக்களை தகர்ப்பதற்கு பல ஆதாரங்கள் உண்டு. அதிலே ஒரு ஆதாரம் தான் இந்த மேராஜுடைய சம்பவம். இஸ்லாம் அரபுக்களுக்குரிய மார்க்கம் அல்ல, எல்லோருக்கும் உரிய மார்க்கம். சொல்லுகின்ற பாடம் என்னவென்று சொன்னால், இஸ்லாம் என்பது ஒரு உலகளாவிய மதம். இஸ்லாம் அரபுக்களுடைய மார்க்கம் அல்ல, இது உலக மார்க்கம் என்பதையும் இந்த மேராஜுடைய செய்தி நமக்கு சுட்டிக்காட்டுவதாக அமைந்திருப்பதையும் நம்மாலே பார்க்க முடியும். பெண் பிள்ளைகளுக்கு கொடுப்பதை ஒழுங்காக கொடுக்கறதில்லை. நமக்கு சமுதாயம் நடப்பது பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய சொத்துக்களை ஒழுங்காக கொடுப்பதில்லை. உனக்கு தான் கல்யாணத்துக்கு செலவழிச்சாச்சே, உனக்கு தான் நகை போட்டாச்சு, அது போட்டாச்சு, இது போட்டா என்று அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சொத்துக்களை கொடுக்காத, இதுவும் அனாதைகளுடைய சொத்துக்களை அபகரிப்பதற்கு சமம்தான் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இனம், கோத்திரம், குலம், மொழி, நாடு இவையெல்லாம் இஸ்லாத்திற்கு முன்னால் தூசு. உலகத்திலேயே அதிகமான கூலி எதற்கு தெரியுமா? நன்மையை ஏவி தீமையை விளக்குவதற்குத்தான். நம்மிலே பல அலட்சியமாக இருக்கும். குர்ஆன் சொல்லுகிறது, நீங்கள் சுஜூது செய்து அல்லாஹ்வை நெருங்குங்கள். ஆக அல்லாஹ்வை நெருங்குவதற்கும் அல்லாஹ்வோடு உரையாடுவதற்கும் கிடைக்கின்ற மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இந்த தொழுகையின் மூலமாக. இந்த சமயத்தில் ஒரு கவலைக்குரிய அம்சம், இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா எந்த பள்ளி வாயிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மேராஜ் பயணத்தை மேற்கொண்டார்களோ அது நம்முடைய கரங்களிலே இல்லை. எல்லா புகழும் ஏக இறைவனுக்கே உரியது. சாந்தி சமாதானம் நபிமார்கள் மீதும் இறுதி தூதர் மீதும் நபித்தோழர்கள் மீதும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் திருமறையிலே கூறுகின்றான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவ்லஹு நுரியஹு மின் ஆயாத்தினா இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஷீர். இறைவன் மிக தூய்மையானவன். அவன் ஓர் இரவில் தனது அடியாரை மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு அழைத்து சென்றார். அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய எல்லைகள் முபாரக்கானவை, ஆசீர்வதிக்கப்பட்டவை. இறைவன் ஏன் இவர்கள் நபியை அழைத்து சென்றார் என்றால், நுரியஹு மின் ஆயாத்தினா, தனது அத்தாட்சிகளை தனது தூதருக்கு காண்பிப்பதற்காக இறைவன் அழைத்து சென்றார். இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர், அவன் யாவற்றையும் செவி உறுவோனாகவும் உற்று நோக்குவோனாகவும் இருக்கிறான் என்று இந்த வசனம் சூரா பனி இஸ்ராயிலுடைய ஆரம்ப வசனங்கள் நமக்கு சொல்கின்றன. ஓர் இரவில் தனது அடியாரை மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை அழைத்து கொண்டு சென்றார். அதற்கு பிறகு 7 வானங்களை கடந்து இறைவனை ஓடு உரையாடுகின்ற ஒரு நிலையும் இறைவன் அமைத்து கொடுத்தார். இதனை நாம் மேராஜ் அல்லது இஸ்ரா என்று குறிப்பிடுகிறோம். இஸ்லாமிய வரலாற்றில் பெருமானாருடைய வரலாற்றிலே இது ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பெறுகிறது. மேராஜ் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு சம்பவம் இது எந்த வகையில் முக்கியத்துவம் வாய்ந்தது, இது எந்த வகையில் நம்மோடு தொடர்புடையது என்பதை பற்றி நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இதில் நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது, இதில் கிடைக்கின்ற படிப்பினைகளை பற்றி அதிகமாக சிந்திக்க வேண்டும். முதலாவதாக அந்த சம்பவத்தை சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். மேராஜுடைய சம்பவத்தை, அது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம், அடிக்கடி கேள்விப்பட்ட விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய பெரிய தந்தை அபூ தாலிபுடைய மகள் உம்மு ஹானி என்பவர் வீட்டிலே உறங்கி கொண்டிருந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து சென்று காபத்துல்லாவுக்கு அழைத்து சென்றார்கள். அங்கிருந்து ஒரு புராக் என்று சொல்லக்கூடிய ஒரு வாகனத்தில் அவர்களை ஏற்றி மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு, பைத்துல் முகத்தஸிற்கு அழைத்து சென்றார்கள். அங்கே நபிமார்களுக்கு பெருமானார் அவர்கள் இமாமாக நின்று தொழுகை நடத்தினார்கள். பின்னர் அங்கிருந்து விண்ணுலக பயணம் சென்றார்கள். 7 வானங்களிலே 7 நபியை அவர்கள் சந்தித்தார்கள். கடைசியாக அவர்களுக்கு சொர்க்கம் நரகம் பற்றிய காட்சிகள் எல்லாம் அவர்களுக்கு காண்பிக்கப்பட்டன. சித்ரத்துல் முந்தஹா என்ற இடம் வரை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்றார்கள். அதற்கு பிறகு அவர்கள் தனித்து விடப்பட்டார்கள். பெருமானார் இறைவனோடு உரையாடி
5 நேர தொழுகையை பெற்றுக்கொண்டு வந்தார்கள். முதலாவதாக 50 நேரமாக அது விதிக்கப்பட்டது. அதை வாங்கி கொண்டு வருகையில் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய உம்மத்தினர் இவற்றை எல்லாம் தொடமாட்டார்கள், ஆகவே குறைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்ல அது 40ஆக குறைக்கப்பட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டும் போங்கள் என்று சொல்ல கடைசியாக 5 வக்திலே வந்து நின்றது. அப்போதும் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இதையும் உங்க ஆளுங்க தடவ மாட்டாங்க, இதையுமே குறைச்சிட்டு வாங்க என்று பெருமானார் இடத்திலே சொல்லிய போது, இதற்கு மேல் போவதற்கு எனக்கு வெட்கமாக இருக்கிறது, நான் போக மாட்டேன் என்று பெருமானார் சொல்லிவிட்டு பூமிக்கு இங்கே இறங்கினார்கள். அன்று காலையில மஸ்ஜிதுல் ஹராமிலே இருந்து உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். அபூ ஜஹில் வந்தான். முகமதே, ஏதாவது புதிய செய்தி உண்டா உம்மிடத்திலே என்று கேட்டார்கள். ஆம் உண்டு, இந்த இரவு நான் பைத்துல் முகத்தஸிற்கு சென்று அங்கிருந்து 7 வானங்களை போய்விட்டு நான் திரும்பி வந்தேன் என்று சொன்ன பிறகு அபூ ஜஹலுக்கு மிகுந்த குஷியாக ஆகிவிட்டது. பெருமானாருடைய தோழர்களை வழிகெடுப்பதற்கு இதைவிட சிறந்த ஒரு விஷயம் ஒன்றும் இருக்க முடியாது என்று சொல்லிவிட்டு, முகமதே, இதை சென்று எல்லாரிடத்திலும் சொல்லலாமா என்று கேட்டான். சொல்லும் என்று சொன்னார்கள். எல்லாரிடத்திலும் சென்றான். எல்லோரும் பள்ளிவாசலுக்கு வந்தார்கள். சிலர் கைதட்டினார்கள், சிலர் தலை மேல் கை வைத்துக் கொண்டார்கள், சிலர் ஏளனமாக பேசினார்கள், சிலர் இஸ்லாத்தை விட்டு போய்விடவும் செய்தார்கள். சிலர் இஸ்லாத்தை விட்டு இதை நம்பாமல் சிலர் இஸ்லாத்தை விட்டு போய்விடவும் செய்தார்கள். அபூபக்கர் அவர்களிடத்திலே சென்று அபூ ஜஹல் சொன்னான், முஹம்மது சொல்வதை கேட்டீரா? இந்த மாதிரி சொல்றாரு உங்க ஆளு. மக்காவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு செல்வதற்கு போவதற்கு 1 மாதம் ஆகும். ஒட்டகத்தில் சென்றால் திரும்பி வருவதற்கு 1 மாதம் ஆகும். இவ்வளவு தூரத்தை ராத்திரியே போயிட்டு ராத்திரியே வந்தேன்னு சொல்றாரு உங்க ஆளு, இது நம்புகிறா என்று கேட்ட போது, இது என்னப்பா பெரிய விஷயம், வானத்திலிருந்து வஹி வருவதாக சொல்கிறார், வானத்திலிருந்து வஹி வருவதாக சொல்கிறார், அதையே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், இது என்ன பெரிய சமாச்சாரமா என்று சொல்லிவிட்டு நேராக பள்ளிவாசலுக்கு சென்றார். பெருமானாரிடத்திலே கேட்டார்கள். பெருமானார் அதை உறுதிப்படுத்தினார்கள். அப்போதான் அவருக்கு சித்திக் என்ற பெயர் கொடுக்கப்பட்டது. அதுவரை அபூபக்கராக இருந்தவர் சித்திக், மெய்ப்பிப்பவர், உண்மையாளர் என்ற ஒரு பட்டத்தை பெருமானவர்களுக்கு கொடுத்தார்கள். அன்றிலிருந்து அந்த பெயர் தான் அவருக்கு நிலைத்து விட்டது என்பதையும் நாம் பார்க்கிறோம். இதுதான் இந்த சம்பவத்தினுடைய ஒரு சுருக்கமான ஒரு வரலாறு. இப்போது சில கேள்விகள். ஏன் பெருமானாரை இறைவன் தனது காட்சிகளை காண்பிப்பதற்காக அங்கே அழைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழுகிறது. இறைவன் தன்னுடைய அத்தாட்சிகளை எல்லாம் வானத்தில் அதிகமாக குவித்து வைத்திருக்கிறான். ஆகவே அவற்றை நேரடியாக சென்று பார்க்க வேண்டும் என்பது இறைவனுடைய ஏற்பாடு. அதான் குர்ஆன் சொல்லுகிறது, நுரியஹு மின் ஆயாத்தினா, நமது அத்தாட்சிகளை காண்பிப்பதற்காக நாம் அவரை அழைத்து சென்றோம் என்று சொல்லுகிறது. அதன் மூலமாக பெருமானாருடைய ஈமானை இன்னும் உறுதிப்படுத்துது. நம்முடைய ஈமான் பில் கைப், ஒன்றை பார்க்காமலேயே நம்பிக்கை கொள்வது, நபிமார்களுடைய ஈமான் பில் ஷஹாதா, ஒன்றை பார்த்து நம்புவது, அல்லாஹ்வோடு பேசுவது, அல்லாஹ்வுடைய வஹியை பார்ப்பது, மலக்குகளை பார்ப்பது. இங்கே சொர்க்கம் நரகத்தை எல்லாம் இறைவன் காட்டி நேரடியாக அவர்களுக்கு காட்டுகிறான். அவருடைய ஈமானை இதன் மூலமாக இன்னும் அதிகமாக இறைவன் உறுதிப்படுத்துவதையும் நாம் பார்க்கிறோம். இது அற்புதத்திற்காக நிகழ்த்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி அல்ல. பெருமானார் பல அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறார்கள். இஸ்லாம் ஒன்றும் அற்புதங்களை எல்லாம் ஒன்றும் மறுக்கவில்லை. நபிமார்களுக்கு அந்த சக்தி உண்டு, இறைவன் அந்த சக்தியை வழங்கி இருக்கிறார். ஆனால் இதை ஒரு காரணமாக வைத்து நான் அற்புதத்தை காட்டிவிட்டால் ராத்திரி எல்லாம் அங்கே போயிட்டு வந்துட்டேன், ஆகவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஒருபோதும் பிரச்சாரம் செய்யவில்லை. முக்கியமான நோக்கம் அவருடைய நபியினுடைய ஈமானை உறுதிப்படுத்துவதும் அத்தாட்சிகளை காண்பிப்பதுதான் இதனுடைய முக்கியமான ஒரு நோக்கமாக இருப்பதை பார்க்கிறோம். அத்தோடு இந்த நிகழ்ச்சி பெருமானாருக்கு மிகுந்த மன ஆறுதலை தந்தது. ஏனென்றால் இது நடந்த ஆண்டு நுபுவத்தினுடைய 11வது ஆண்டு. முந்தைய ஆண்டில்தான் அவர்களுக்கு துணையாக இருந்த கதீஜா நாயகி அவர்கள் வஃபாத்தாயிருக்கிறார்கள். அதே ஆண்டில்தான் அவர்களுக்கு மிகவும் துணையாக இருந்த அபூ தாலிப் அவர்கள் மரணம் அடைந்திருக்கிறார்கள். ஆக மிக பெரும் 2 ஆதரவாளர்களை பெருமானார் இழந்து விட்டார்கள். தாயிப் நகரத்துக்கு சென்று பிரச்சாரம் செய்தார்கள். அங்கே என்ன நிகழ்ந்தது என்பது உங்களுக்கு தெரியும். அடியும் உதையும் வாங்கி கொண்டு வந்து சேர்ந்தார்கள். இவ்வாறு சோர்வுற்றிருந்த இந்த நிலையில் பெருமானார் அவர்களுடைய உற்சாகத்தை அதிகப்படுத்தும் முகமாக இறைவன் இந்த பயணத்தை அமைத்துக் கொடுத்தார். தாயிப் நகரத்திலிருந்து பெருமானார் திரும்பிய போது இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். இறைவா, எனது பலவீனமான நிலையையும் எனக்கு ஏற்பட்டுள்ள இந்த கதியையும் நான் உன்னிடத்திலே முறையிடுகிறேன்.
எனக்கு ஒன்று மட்டும் போதும், நீ என் மீது கோபப்படாமல் இருந்தால் போதும். இந்த மக்கள் என்னை இவ்வளவு இழிபடுத்தினாலும் பரவாயில்லை, என்னுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை, நீ மட்டும் என் மீது கோபப்பட்டு விடாதே என்று சொல்லுகின்ற அளவுக்கு மிகவும் மன வருத்தத்தில் இருந்தார்கள். அந்த வேளையில் தான் இந்த மேராஜுடைய பயணம் நடந்தது. பெருமானாருக்கு மிகவும் வலுவூட்டுவதாக, அவர்களுக்கு உற்சாகம் ஊட்டுவதாக இந்த நிகழ்ச்சி நிகழ்ந்திருப்பதையும் நாம் பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நமக்கு கிடைக்கின்ற படிப்பினைகள் என்னவென்றாக இருக்கும் என்பதை நாம் ஒன்றாக பார்க்க வேண்டும். பொதுவாக நமக்கு கதை கேட்பதிலே சுவாரஸ்யம் உண்டு. வரலாறு ரீதியாக அதை விலாவாரியாக சம்பவங்களை விளக்கி சொன்னால் மக்களுக்கு மிக அதிகமான உற்சாகம் ஏற்படுவது இயற்கை. ஆனால் பொதுவாக நாம் கதை கேட்டுவிட்டு சம்பவங்கள் நடக்கின்ற படிப்பினைகளை பற்றி அதிகமாக சிந்திக்காமலேயே போய்விடுகிறோம். ஆகவே நான் வரலாற்றை சுருக்கமாக சொல்லிவிட்டேன், ஏனெனில் அடிக்கடி சொல்லப்பட்ட காரணத்தினால். இங்கே இப்போது நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் என்ன, அதான் நமக்கு முக்கியமானது. முதலாவதாக பாருங்கள், பெருமானார் அவர்கள் இந்த செய்தியை மறைக்கவில்லை. யார் என்ன நினைச்சாலும் சரிதான், நீ நம்பு நம்பாம போ, அதை பற்றி கவலைப்படல. ஆகவே சத்தியத்தை மக்களுக்கு முன்னாலே எடுத்து சொல்லிவிட வேண்டும். ஏற்றுக்கொள்வார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், இதை நம்புவார்களா, இந்த காலத்துக்கு பொருந்துமா, இதெல்லாம் அவசியமற்றது. இறைவனிடமிருந்து ஒரு செய்தி வந்தால் அதை வெளிப்படையாக எடுத்துரைக்க வேண்டும் என்பது நமக்கு இதிலே கிடைக்கின்ற ஒரு படிப்பினை. நாம் இந்த சம்பவத்திலே பார்க்கிறோம். அவருடைய அபூ தாலிபுடைய மகள் உம்மு ஹானி அவர்கள் சொல்கிறார்கள், பெருமானிடத்தில் இந்த சம்பவத்தை வெளியில சொல்லாதீங்க, தயவு செய்து சொல்லாதீங்க, சொன்னானைக்கு மக்கள் நம்ப மாட்டாங்க, மார்க்கத்தை விட்டு போயிடுவாங்க, நீங்க சொல்லாதீங்க என்று சொன்ன போதும், இல்லை நான் சொல்லத்தான் போகிறேன், இதை சொல்லத்தான் போகிறேன், ஏற்பவர் ஏற்கட்டும். ஆகவே இந்த உறுதி ஒவ்வொரு முஸ்லிமுக்கு வேண்டும். இன்னொரு படிப்பினை பாருங்கள், மக்களுடைய மனப்பான்மை, பெரிய விஷயங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்கள், சின்ன விஷயங்களிலே தடுமாறி போகிறார்கள். பாருங்க, வஹியை ஏற்றுக்கொண்டார்கள். பெருமானிடம் அல்லாஹ்விடமிருந்து வஹி வருகிறது, ஒவ்வொரு நாளும் குர்ஆன் வசனம் வருகிறது, இது பெரிய செய்தி. இதை ஏற்றுக்கொண்டவர்கள் பெருமானார் அவர்கள் விண்வெளி பயணம் செய்தார் என்ற செய்தி ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதுதான் மனிதனுடைய நிலை. சில சமயங்களில் மிகப்பெரிய விஷயங்களை ஏற்றுக்கொள்வார்கள், சின்ன விஷயங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான். தங்க நகை போடாத, என்னப்பா இதெல்லாம் போய் மார்க்க, இதெல்லாம் போய் தலையிடுத. பெரிய பெரிய விஷயங்களை ஏற்றுக்கொள்வார்கள், சின்ன விஷயங்களே மனிதர்கள் ஈமானை தவறி போகின்ற மனிதர்களை நாம் நம்மாலே பார்க்க முடிகிறது. ஆகவே இது மக்களுடைய மனப்பான்மையும் இதை எடுத்து காட்டுவதாக அமைகிறது. அடுத்தபடியாக இந்த மேராஜ் ஈமானை உரசி பார்ப்பதற்கான ஒரு அடையாளம். நான் ஏற்கனவே சொன்னேன், சிலர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டார்கள். இந்த நிகழ்ச்சியை நம்ப முடியாமல் பல பேர் இஸ்லாத்தை விட்டு போயிட்டாங்க. ஒருவனுடைய ஈமான் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், சமிஅனா வ அதானா, நாங்கள் கேட்டோம், நாங்கள் அடிபணிந்தோம். குர்ஆன் சொல்கிறது. உண்மையான முஸ்லிம்கள் யார் சொல்லுகிற போது சமிஅனா வ அதானா உலாயிகல் முஃப்லிஹூன், யார் கேட்ட மாத்திரத்தில் அடிபணிகிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். இது நடக்குமா, இது முடியுமா, இது சாத்தியமா, இந்த கேள்வி கேட்கக்கூடாது. இஸ்லாம் என்ற கோட்டைக்குள் வருவதற்கு முன்னர் 1000 கேள்வி கேளுங்க. உள்ள வரதுக்கு முன்னால இந்த குர்ஆன் இறை வேதம் தானா, உண்மையான இறை வாக்கு தானா, இந்த நபி உண்மையிலேயே நபி தானா, மறுமை என்பது உண்டா, இறைவன் இருக்கிறானா, இந்த கேள்வியெல்லாம் கேட்டுக்கிடுங்க. இதெல்லாம் கேட்டுட்டு தான் உள்ள வந்திருக்கீங்க. எல்லாம் கேட்டுட்டு தான் உள்ள வந்திருக்கீங்க. உள்ள வந்த பிறகு இறைவனும் இறை தூதரும் சொல்கின்ற செய்திகளை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய பகுத்தறிவு ஏற்றுக்கொள்கிறதோ இல்லையோ அது வேறு விஷயம். ஒரே ஒரு கேள்வி கேட்கலாம், சொல்லப்படுகிற செய்தி ஆதாரபூர்வமான செய்தியா, அது மட்டும் கேட்டுக்கொள்ளலாம். நமக்கு சொல்லப்படுகிற செய்தி ஆதாரபூர்வமான செய்தியா, இந்த கேள்வியை கேட்டுக்கொள்ளலாமே தவிர ஆதாரபூர்வமானதுதான் என்பது உறுதியாகிவிட்டால் கேட்ட மாத்திரத்தில் அடிபணிந்து விட வேண்டும். இங்கேதான் அபூபக்கருடைய உறுதியை நாம் பார்க்கிறோம் இல்லையா? என்ன சொன்னார்கள்? சாதாரணமாக சொன்னார், என்னப்பா பெரிய விஷயத்தை நீ சொல்லிட்ட, வஹியையே நாங்கள் நம்புகிறோம், இது பெரிய விஷயமா? ஆகவே இப்படிப்பட்ட ஒரு உறுதியான ஒரு ஈமானை இருக்க வேண்டும் என்பதும் இந்த மேராஜ் நமக்கு தரக்கூடிய ஒரு படிப்படியாக அமைந்திருக்கிறது. அடுத்தபடியாக இந்த மேராஜ் உணர்த்துகின்ற இன்னொரு பாடம், இஸ்லாத்தினுடைய யூனிவர்சல்டாலிட்டி, அதாவது ஒரு பொதுத்தன்மையுடைய. நபிகள் நாயகம் அவர்கள் இந்த மார்க்கத்தை ஆரம்பிக்கல, நபிகள் நாயகம் இந்த மார்க்கத்தை ஆரம்பிக்கவில்லை, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்து ஆரம்பித்து பெருமானாரோடு முடிவடைகிறது என்பதையும் இந்த மேராஜ் உறுதி செய்கிறது. என்ன உறுதி செய்கிறது? பெருமானார் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சென்று அவர்கள் யாருக்கு தொழுகை நடத்தினார்கள்? இதற்கு முன் வந்த அத்தனை நபிமார்களுக்கும் தொழுகை நடத்தினார்கள். ஆகவே பெருமானார் அவர்கள் எந்த ஒரு புதிய செய்தியையும் கொண்டு வரவில்லை. குர்ஆன் சொல்கிறார், மா குன்து பிதஅன் மினர் ரசூல், நான் இறைவன் அனுப்பிய தூதர்களில் நான் புதியவன் அல்லன். குர்ஆன் சொல்லி, நான் புதுசா ஒன்றும் கொண்டு வரலப்பா, ஏற்கனவே ஒன்று கொண்டு வந்த
மூசாவுக்கு எது அருளப்பட்டதோ, ஈசாவுக்கு அருளப்பட்டதோ, இப்ராஹிமுக்கு எது அருளப்பட்டதோ அவற்றை மெய்ப்பிப்பதற்காக நான் வந்தவன். ஆகவே எல்லா இறை தூதர்களும் போதித்த அடிப்படை செய்தி ஒன்றுதான். அடிப்படை செய்தி ஒன்றுதான். ஏக இறைவன், இறை தூதர் மீது நம்பிக்கை, மறுமையின் மீது நம்பிக்கை என்ற இந்த அடிப்படையான செய்தி எல்லா நபிமார்களுக்கும் பொதுவானது. எந்த ஒரு கருத்தும் இது நமக்கு கிடைக்கிறது. ஏனென்றால் பல பேர் நம்மிலே எல்லாம் பிற மதத்தை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். பெருமானாருடைய காலத்தோடு இஸ்லாம் ஆரம்பமாகிறது என்ற ஒரு கருத்து பல இடத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த கருத்துக்களை தகர்ப்பதற்கு பல ஆதாரங்கள் உண்டு. அதிலே ஒரு ஆதாரம் தான் இந்த மேராஜுடைய சம்பவம். இதற்கு முதல் வந்த நபிமார்களுக்கெல்லாம் அவர்கள் இமாமத்தாக நின்றார்கள், அவர்களை சந்தித்தார்கள் என்ற ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். இன்னொன்று, இஸ்லாத்தினுடைய உலக பொது நோக்கு. இஸ்லாம் அரபுக்களுக்குரிய மார்க்கம் அல்ல, எல்லோருக்கும் உரிய மார்க்கம். அல்லாஹ் நாடி இருந்தால் மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து அப்படியே மேலே தூக்கிட்டு போயிருக்கலாம். மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து, மக்காவிலிருந்து அப்படியே வானத்துக்கு போயிருக்கலாம். எதுக்கு மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போய் அங்கிருந்து போகணும்? அன்றைய காலகட்டத்தில் மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது அரபுக்களுடைய பகுதி அல்ல. அன்றைக்கு அரபு பேசிக் கொண்டிருக்கவில்லை. இப்போ அரபு பேசுறாங்க, அது வேற விஷயம். அன்று அவர்கள் பேசிய மொழி அரபு அல்ல, பின்னர் தான் அது அரபு மொழியாக மாறி. ஆக அரபு பேசாத ஒரு பகுதிக்கு பெருமானாரை அழைத்து சென்று அங்கிருந்த ஒரு பள்ளிவாயில் மூலமாக பெருமானாரை வானத்தளவிலே உயர்த்தி சென்றதும் சொல்லுகின்ற பாடம் என்னவென்று சொன்னால், இஸ்லாம் என்பது ஒரு உலகளாவிய மதம். இஸ்லாம் அரபுக்களுடைய மார்க்கம் அல்ல, இது உலக மார்க்கம் என்பதையும் இந்த மேராஜுடைய செய்தி நமக்கு சுட்டிக்காட்டுவதாக அமைந்திருப்பதையும் நம்மாலே பார்க்க முடியும். அடுத்தபடியாக இந்த மேராஜ் நமக்கு தரக்கூடிய படிப்பினை, பெருமானார் அங்கே கண்ட காட்சிகள், சொர்க்கத்திலே கண்ட காட்சிகள், நரகத்திலே கண்ட காட்சிகள், இந்த காட்சிகள் நமக்கு படிப்பினையாக அமைந்திருக்க வேண்டும். ஒருவருடைய தலையிலே பாறாங்கல் போடப்படுகிறது, தலை சுக்கு நூறாக நொறுங்குகிறது, மீண்டும் அந்த தலை சேர்ந்து கொள்கிறது, மீண்டும் பாறாங்கல் போடப்படுகிறது. இவர் யார்? இவர் தொழுகையில் அலட்சியமாக இருந்தவர். அவருக்கு கொடுக்கப்படுகிற தண்டனையாக பெருமானாருக்கு இது காட்டப்பட்டது. இன்னொருவர் ஒட்டு போட்ட சட்டையை போட்டுக்கொண்டு மேய்ச்சல் நிலங்களிலே மேய்பவராக இருப்பதாக பார்க்கிறோம். கால்நடைகளை ஓட்டி கொண்டிருப்பவராக பார்க்கிறோம். இவர் யார் என்றால், இவர் ஜக்காத்து கொடுத்தார், பிச்சைக்காரா. அதுக்கு அந்த கோலத்தை காட்டுவதற்காக தான் இறைவன் சொல்கிறான், ஒட்டு போட்ட சட்டையை போட்டுக்கொண்டு அலைகிறார். நல்ல வசதி இருந்தது, எல்லா வசதியும் இருந்தது, ஜக்காத்தை ஒழுங்காக கொடுக்கல, மறுமையில பிச்சைக்கார கோலத்தில் இருப்பான் என்பதை இங்கே சுட்டி காட்டப்படுகிறது. ஒருவர் இரத்த கடலில் நீந்தி கொண்டிருக்கிறார். இவர் யார்? இவர் வட்டி வாங்கியவர் என்று பெருமானாருக்கு சொல்லும். இவர் யார்? இவர் வட்டியை வாங்கியவர். ஏனென்றால் வட்டி வாங்குபவர்கள் ஏழைகளோட ரத்தத்தை உறிஞ்சுபவர்கள் என்ற கருத்து நமக்கு தெரியும். ஆகவே பிறருடைய ரத்தத்தில் வாழ்பவர்கள் தான் வட்டி வாங்குபவர்கள். இதை சொல்வதற்காக இரத்த கடல் நீந்து கொண்டிருக்கின்ற ஒரு மனிதனை பார்த்து பெருமானாருக்கு சொல்லப்பட்டது, இவர்கள் வட்டி வாங்கி தின்பவர்கள். இன்னொருவர் நாவுகள் கத்திரிக்கோளால் கத்தரிக்கப்பட்டு கொண்டே இருந்தன. ஒருவருடைய நாவுகள் கத்திரிக்கோளால் கத்தரிக்கப்பட்டு கொண்டே இருந்தன. யார் என்றால், இவர்கள் ஊருக்கு உபதேசம் செய்த உத்தமர்கள். இந்த நாவினால் ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணாங்க, இவங்க பின்பற்றல. ஆகவே இவருடைய நாவுகள் வெட்டப்படுகின்றன என்று பெருமானாருக்கு சொல்லி காட்டப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இன்னொருவர் செம்பிலான நகத்தை உடையவர். அதனால் தன்னுடைய கரங்களையும் முகங்களையும் கோரமாக கிழித்துக் கொண்டே இருக்கிறார். இவர் யார் என்றால், மற்றவருடைய வாழ்க்கையிலே குறை காண்பதையே தன்னுடைய வேலையாக கொண்டது. பிறரிடத்திலே என்னென்ன குறை இருக்கிறது என்பதை துருவி ஆராய்ந்தவர். இவருக்கு இந்த நிலையிலே அவர் மறுமையிலே எழுப்பப்படுவார் என்று ஒரு காட்சியை பெருமானாருக்கு காட்டப்பட்டது. இன்னொருவர் ஒரு பெரிய விறகு கட்டை சுமந்திருக்கிறார். அதை அவரால் தூக்க முடியல, அது கீழே விழுது. என்றாலும் மேலும் மேலும் விறகு கட்டை வைத்துக் கொண்டே இருக்கிறார். யாரப்பா இவர்? இவர் பதவி ஆசை பிடித்தவர். இருக்கிற பதவியே ஒழுங்கா செய்ய முடியல, இருக்கிற கொடுக்கப்பட்ட பொறுப்பையே ஒழுங்கா செய்ய முடியல. ஆனா மேலும் பதவி வேணும் ஆசைப்படுறார். பல பேரை பார்க்கிறோம், கொடுத்தவர்களே ஒழுங்கா செய்யறது இல்லை. பதவி ஆசை இல்லாம என்ன சொல்வார்கள்? இந்தப்பா ஆளை விடு, நம்மளை விடு, ஏற்கனவே எனக்கு இருக்கிற பொறுப்பு போதும், அதை விட்டா போதும் என்று சொல்வார்கள். பெருமானார் சொன்னார்கள், யாரை பதவியில் அமர்த்த வேண்டும் என்று பெருமானார் சொல்லிய போது, பதவியை வெறுப்பவர்களே பதவிக்கு உரியவர்கள், பதவிக்காக ஏங்குபவர்களையும் பதவிக்காக முயற்சி செய்பவர்களையும் நீங்கள் பதவிகளிலே அமர்த்தாதீர்கள். பெருமானார் சொல்லியது, பதவிக்காக ஏங்குபவர்களையும் பதவிக்காக முயற்சி செய்பவர்களையும் நீங்கள் பதவிகளிலே அமர்த்தாதீர்கள். ஆக இந்த ஆளை பாருங்க, இருக்கிற பொறுப்பே செய்ய முடியல, இருக்கிற விறகு கட்டையே சுமக்க முடியல, புதுசா விறகு கட்டை தன் மீது வைத்துக் கொள்கிறார் என்று ஒரு காட்சியை பெருமானாருக்கு காட்டப்பட்டது. இன்னொருவருடைய உதடுகள் ஒட்டகத்தினுடைய உதடுகளை போல் இருக்கிறது. அவர் நெருப்பை விழுங்கிக் கொண்டே இருக்கிறார். யார் இவர்? இவர் அனாதைகளுடைய சொத்துக்களை விழுங்கியவர்.
அனாதைகளுடைய சொத்துக்களை விழுங்கியவர். குர்ஆன் சொல்கிறது அல்லவா, அனாதைகளை சொத்துக்களை விழுங்குபவர்கள் நரக நெருப்பைத்தான் விழுங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. இப்போ அனாதைன்னா நம்ம நினைச்சிக்க கூடாது ஏதோ ஒரு எத்தீம் பிள்ளையுடைய சொத்தை நம்ம எடுத்துக்கிட்டு. தந்தை இறந்து விடுகிறார், தம்பிமாரெல்லாம் சின்ன பையனா இருக்கான், அவன் சொத்தையெல்லாம் பிடிக்கிறான் அண்ணக்காரன், இல்லையா நடக்கிறது. பெண் பிள்ளைகளுக்கு கொடுப்பதை ஒழுங்காக கொடுக்கறதில்லை. நமக்கு சமுதாயத்தில் நடப்பது பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய சொத்துக்களை ஒழுங்காக கொடுப்பதில்லை. உனக்கு தான் கல்யாணத்துக்கு செலவழிச்சாச்சே, உனக்கு தான் நகை போட்டாச்சு, அது போட்டாச்சு, இது போட்டா என்று அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சொத்துக்களை கொடுக்காத, இதுவும் அனாதைகளுடைய சொத்துக்களை அபகரிப்பதற்கு சமம்தான் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொருவர் சமைக்கப்பட்ட சுத்தமான இறைச்சி ஒன்று இருக்கிறது, அதை விட்டுவிட்டு வேகாத அழுகி போன ஒரு இறைச்சியை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். இவர் யார் என்று கேட்டபோது, நல்ல மனைவி இருக்க அதை விட்டுவிட்டு விபச்சார இடத்திலே சென்றவர். அழகான மனைவி இருக்கா, அதை விட்டுவிட்டு விபச்சாரிட்ட போறான். அவனுக்குரிய உதாரணம், சமைக்கப்பட்ட நல்ல உணவை விட்டுவிட்டு வேகாத இறைச்சியை சாப்பிடுகிறானே என்று ஒரு காட்சியை பெருமானாருக்கு காட்டப்படும். ஆக இவையெல்லாம் நரகத்தினுடைய சில காட்சிகளை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதே போல சுவனத்தினுடைய காட்சியை காட்டப்பட்டது. ஒருவருடைய காலடி ஓசையை கேட்டது. யார் இவர்? யாருடைய காலடி ஓசை? இது பிலாலுடைய காலடி ஓசை. பாருங்கள், அடிமை வம்சத்தைச் சேர்ந்த, நீக்ரோ வம்சத்தைச் சேர்ந்த, மிக சாதாரணமான, குள்ளமான, குட்டையான, தடித்த உதருடைய, சுருட்ட மயிருடைய அந்த பிலாலுக்கு பெருமானார் அவருடைய காலடி தடத்தை பெருமானார் மக்கா சோனத்திலே கேட்க என்று சொன்னால், இஸ்லாம் எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கிறதாக. இனம், கோத்திரம், குலம், மொழி, நாடு இவையெல்லாம் இஸ்லாத்திற்கு முன்னால் தூசு. இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். அல்லாஹ்விடத்திலே கண்ணியத்துக்குரியவர் யார்? எவரிடத்திலே தக்வா இருக்கிறதோ அவர்தான் கண்ணியத்துக்குரியவர். அதுதான் நமக்கு அளவுகோலை தவிர நிலம், மொழி, நாடு, கோத்திரம், குலம் இவையெல்லாம் ஒரு அளவுகோல் அல்ல என்பதை இங்கு நிரூபித்து காட்டப்படுகிறது. இன்னொருவர் ஒரு அழகிய பெண்ணை பெருமானார் பார்த்துவிட்டு தலையை குனிந்து கொண்டார்கள். யார் இந்த பெண் என்று சொன்னார், ஸைத் இப்னு ஹாரிஸ் என்ற சஹாபி, அவருடைய வளர்ப்பு மகன் ஸைத் இப்னு ஹாரிஸ், அவருக்காக இந்த பெண் கொடுக்க வைக்கப்பட்டிருக்கிறது என்று பெருமானாருக்கு சொல்லப்பட்டது. ஒருவர் தானியத்தை விதைக்கிறார், தானியத்தை அறுவடை செய்கிறார், மீண்டும் தானியம் வளர்கிறது, தானியத்தை அறுவடை செய்கிறார், புதுசாக வந்து கொண்டே இருக்கிறது. யார் இவர்கள்? இவர்கள்தான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக பிரச்சாரம் செய்தவர்கள், நன்மையை ஏவி தீமையை விலக்கியவர்கள். ஆகவே உலகத்திலேயே அதிகமான கூலி எதற்கு தெரியுமா? நன்மையை ஏவி தீமையை விலக்குவதற்குத்தான். நம்மிலே பல அதில் அலட்சியமாக இருக்கிறோம். தொழுவதை விட, நோன்பு பிடிப்பதை விட, ஜகாத்து கொடுப்பதை விட அதிகமான கூலி நன்மையை ஏவி தீமையை விலக்குவதற்கு. எப்படி என்று சொல்கிறேன். பெருமானார் சொன்னார்கள், நன்மையை ஏவியவன் நன்மையை செய்ததை போலவே ஆவான். நன்மையை ஏவியவன் நன்மையை செய்ததை போலவே ஆவான். இப்போ நாங்கள் சொல்கிறேன், உங்களை பார்த்து தொழுவுங்கன்னு சொல்கிறேன். இங்கே இருக்கிற 500 பேர் தொழுதுட்டீங்கன்னு வைங்க, அவ்வளோ கூலி எனக்கு கிடைக்கும், அவ்வளோ கூலி எனக்கு கிடைக்கும். இதோட பெரிய இபாதத் என்ன வேணும்? இன்னொரு ஹதீஸில் பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் நன்மையை ஏவி அவன் அந்த நன்மையின்படி எடுத்து நடக்க ஆரம்பித்து விட்டால் எவ்வளவு காலத்திற்கு அந்த நன்மையை செய்வானோ அதுவரை உங்களுக்கு கூலி கிடைத்து கொண்டே இருக்கும். நான் சொல்றேன், உங்களை தொழுங்கன்னு சொல்றேன், நீங்க எல்லாம் தொழுதுகிட்டே இருக்கிறீங்க, 10 வருஷம் தொழுகிறீங்க, 20 வருஷம் தொழுகிறீங்க, எவ்வளவு காலம் தொழுறீங்களோ அதுல என்ன கூலி கிடைக்கும்? இதை விட பெரிய இபாதத் உலகத்தில் ஏதாவது உண்டா? உங்களுடைய பிரச்சாரத்தின் விளைவாக ஒருவர் இஸ்லாத்திற்கு வந்து விட்டான்னு வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது 10 பேர் வந்துட்டாங்க வைங்க, எவ்வளவு காலத்துக்கு இஸ்லாமா இருக்காங்களோ, எவ்வளவு காலத்துக்கு இஸ்லாமிய கடமை செய்கிறாளோ அதுல உங்களுக்கு பங்கு இருக்கு. இதை சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னார்கள், அவருடைய கூலியில் ஒன்றும் குறைக்கப்பட மாட்டார். அங்க புடிங்கெல்லாம் ஒன்றும் தர்றதில்லை உங்களுக்கு. அவருடைய கூலியை குறைத்தெல்லாம் உங்களுக்கு தரப்படுவதில்லை. அவருக்குரிய கூலி அவருக்கு உண்டு, உங்களுக்கும் அதே கூலி உண்டு. ஆக பாருங்க, இபாதத்துக்களில் அதிகமான கூலியை பெற்றுத் தருவது நன்மையை ஏவி தீமையை விலக்குவதுதான். அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அறுவடை செய்வார், புதிய தானியம் வரும், அறுவடை செய்வார், புதிய தானியம் வரும் என்று சொல்லப்படுகிறது. ஒரு நிலையை நீங்கள் பார்க்கின்றீர்கள். ஆக இவையெல்லாம் சுவனத்தின் நரகத்தினுடைய முக்கியமான காட்சிகள். அடுத்தபடியாக கடைசியாக சொல்ல வேண்டியது, இந்த மேராஜின் மூலமாக கிடைக்கின்ற முக்கியமான படிப்பினை தொழுகை. தொழுகையைத்தான் பெருமானார் வாங்கி கொண்டு இந்த பூமிக்கு திரும்பினார்கள். ஆகவே இந்த தொழுகையிலே கவனிக்க வேண்டிய விஷயங்கள் ஒன்று. பெருமானார் அவர்கள் சொல்லியது, அஸ்ஸலாத்து மேராஜுல் மோமினின், மோமின்களுக்கு மேராஜ் எது? தொழுகை. ஏனென்றால் மேராஜின் மூலமாக அல்லாஹ்வை சந்தித்தார்கள். நீங்கள் ஒரு நாளைக்கு 5 முறை இறைவனை சந்திப்பதற்கான வாய்ப்பு இந்த தொழுகையின் மூலமாக கிடைக்கிறது. குர்ஆன் சொல்லுகிறது, நீங்கள் சுஜூது செய்து அல்லாஹ்வை நெருங்குங்கள். ஆக அல்லாஹ்வை நெருங்குவதற்கும் அல்லாஹ்வோடு உரையாடுவதற்கும் கிடைக்கின்ற மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இந்த தொழுகையின் மூலமாக. ஆக தொழுகையை நாம் பேணி பிடிப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஈமானையும் குஃபரையும் வேறுபடுத்தி காட்டுவதே தொழுகைதான். ஈமானையும் குஃபரையும் வேறுபடுத்தி காட்டுவதே தொழுகைதான்.
எவர் வேண்டுமென்றே தொழுகையை விடுகிறாரோ அவர் காபிராக ஆகிவிடுகிறார். பெருமானார் சொல்லியது, எவர் வேண்டுமென்றே தொழுகையை விடுகிறாரோ அவர் காபிராக ஆகிவிடுகிறார். மறுமையிலே கேட்கப்படும் முதல் கேள்வி தொழுகையை பற்றியது. பெருமானார் சொன்னார்கள், தொழுகையில் தான் எனக்கு கண்குளிர்ச்சி இருக்கிறது என்று சொன்னார். தொழுகையினுடைய நேரம் வந்துவிட்டால் பெருமானார் அவர்கள் பிலால் அவர்களை அழைத்து, பிலால் அவர்களே எனக்கு ராகத்தை தாருங்கள் என்று சொல்வார். தொழுகைக்கான நேரம் வந்துவிட்டால் தொழுகைக்கு அழைப்பு கொடுக்கறதுக்கு பெருமானார் வைத்திருந்த வார்த்தை என்னவென்றால், பாங்கு சொல்லுங்கன்னு சொல்றதில்லை, எனக்கு ராகத்தை தாருங்கள். சற்று யோசித்து பாருங்கள், நம்மிலே எத்தனை பேருக்கு தொழுகை ராகத்தை தருகிறது, மன அமைதியை தருகிறது. சந்தோஷமாக தொழுவோம் எத்தனை பேர், கடமைக்காக செய்வோம் இருக்கிறோம், பயந்து போய் செய்வோம் இருக்கிறோம். ஆனால் ராகத்தாக தொழுபவர்கள், மன அமைதிக்காக தொழுவோம் எத்தனை பேர் என்பதையெல்லாம் நாம் இங்கே யோசித்து பார்க்க வேண்டும். ஆகவே தொழுகையில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதை ஒரு சுமையாக நாம் கருதாமல் குறித்த நேரத்தில் நாம் தொழ வேண்டும். அதை தாயிமோன், நீங்கள் நிலையாக தொழ வேண்டும். ஹாஃபிலோன், பேணுதலாக தொழ வேண்டும். ஹாஷிவோன், அச்சத்தோடு தொழ வேண்டும். தொழுகைக்கு 3 நிலையில் அல்லாஹ் சொல்கிறான். தாயிமோன், விடாம தொழுதுங்க, நிலையாக தொழுதுவார்கள். ஹாஃபிலோன், பேணுதலாக ருக்கு சுஜூது போத வேண்டிய முறைகளை எல்லாம் பேணுதலாக செய்து வாருங்கள், அது ஹாஃபிலோன். 3வதாக ஹுஷு, உள்ளச்சத்தோடு தொழுங்கள். முஸ்லிம்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், அவர்கள் யாரெனில் உள்ளச்சத்தோடு பயபக்தியோடு தொழுவார்கள் என்று இறைவன் சொல்கிறான். ஆக இந்த தொழுகையிலே நாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். ஆக மேராஜ் என்று சொல்லுகிற போது நமக்கு கிடைக்கின்ற படிப்பினைகள் இவைகள் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தனது அத்தாட்சிகளை காண்பிப்பதற்காக இறைவன் அங்கே அழைத்து கொண்டு சென்றான். அதன் மூலமாக பெருமானாருக்கு வலுவூட்டப்பட்டது, ஈமான் வலுவூட்டப்பட்டது. ஆக இஸ்லாம் ஒரு உலகளாவிய மதம் என்பது இதன் மூலமாக நிரூபித்து காட்டப்பட்டது. இம்மைக்கும் மறுமைக்கும் உள்ள தொடர்பு இதன் மூலமாக நிரூபித்து காட்டப்பட்டது. மறுமையினுடைய காட்சிகளை கொண்டு எச்சரிக்கப்பட்டது. ஆக தொழுகை இதன் மூலமாக நமக்கு தரப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை விட்டு புறாக்கு எப்படி இருக்கும், அது சின்ன வாகனமா பெரிய வாகனமா, அது என்ன வேகத்தில் போகும், இந்த மாதிரி ஆராய்ச்சிகள்லாம் நமக்கு தேவையில்லாத ஆராய்ச்சிகள். இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் நம்முடைய கவனத்தை நாம் அதிகமாக செலுத்தாமல் அடிப்படையான விஷயங்களில் நாம் கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதையும் நாம் இங்கே கூறிக்கொண்டு, இந்த சமயத்தில் ஒரு கவலைக்குரிய அம்சம், இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா எந்த பள்ளி வாயிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மேராஜ் பயணத்தை மேற்கொண்டார்களோ அது நம்முடைய கரங்களிலே இல்லை, நம்முடைய எதிரிகளுடைய கரங்களிலே இருக்கிறது. 1948 ஆண்டிலிருந்து யூத ஜியோனிச சக்திகளுடைய கரங்களிலே இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய தெம்மாடித்தனம், நம்முடைய அரபுக்களுடைய தெம்மாடித்தனம், கோழைத்தனம், மன்னராட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கான சுயநலம், இவற்றின் காரணமாக இந்த பாலஸ்தீனமும் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவும் நம்முடைய கரங்களை விட்டு போய்விட்டது. ஆகவே அது மீண்டும் வர வேண்டும். ஆக ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ செய்ய வேண்டும். அதற்கான முயற்சிகளிலே மேற்கொள்ள வேண்டும். யா அல்லாஹ், எங்களுடைய முதல் கிப்லா இந்த பைத்துல் முகத்தஸ் மீண்டும் எங்களிடத்திலே வந்து சேர வேண்டும். நாம் அனைவரும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வோம். அந்த காலம் மீண்டும் வருவதற்காக நாம் தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.